ஜீ தமிழ்ல இப்போ ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கக்கூடிய சீரியலான நினைத்தேன் வந்தாய் சீரியலை விட்டு நடிகை ஜாஸ்மின் அவர்கள் திடீர்னு விலகுனது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிற நிலையில அவங்க ஏன் விலகுனாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி இப்போ அவங்களே சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் நாம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஜீ தமிழ்ல இப்போ பிரைம் டைம்ல ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வெற்றிகரமா போயிட்டு இருக்கிற ஒரு சீரியல் தான் நினைத்தேன் வந்தாய். இந்த சீரியல் ஒரு அப்பா எப்படி மனைவி இல்லாம தன்னோட குழந்தைகளை வளர்க்க கஷ்டப்படுறாரு அப்படின்றத மையமா வச்சுதான் எடுத்துட்டு வராங்க. இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகி வெறும் 153 எபிசோடு மட்டுமே தாண்டி இருக்கிற நிலையில பல சாதனைகளை இந்த சீரியல் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு இந்த சீரியல்ல சுடர்விழி கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்த நடிகை ஜாஸ்மின் அவர்கள் எதுவுமே சொல்லாம சீரியலை விட்டு இப்போ விலகிட்டாங்க. நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய சீரியலை விட்டு ஏன் இப்படி விலகுனாங்க அப்படின்னு ரசிகர்கள் பல கேள்விகளை சமூக வலைதளங்கள்ல கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை ஜாஸ்மின் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எனக்கு நினைத்தேன் வந்த சீரியல்ல நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்றது அளவு கடந்தது. இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இப்போ தனிப்பட்ட வெளியே சொல்ல முடியாத காரணத்தினால வேற வழி இல்லாம சடனா சீரியலை விட்டு விலகிட்டேன். எனக்கும் சீரியலை விட்டு போக மனசே இல்லதான். ஆனா போக வேண்டிய கட்டாயம். என்னதான் கடவுள் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தாலும் சுத்தி உள்ளவங்க அதை அப்படியே இருக்க விட மாட்டாங்க. எனக்கு பர்சனலா சுடர் கேரக்டர் அவ்வளவு பிடிக்கும். அதை தொடர முடியாதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கூடி சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்ல வரேன். அது வரைக்கும் உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை ஜாஸ்மின் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் நினைத்தேன் வந்த சீரியல்ல ஜாஸ்மினை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தியும் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.